நீ எங்க ஓடணும்னா அல்லாஹ்வை நோக்கி ஓடிவா, படைத்தவனின் சட்டத்தின் பக்கம் ஓடிவா, இறைவன் காட்டிய அந்த வாழ்க்கையின் பக்கம் ஓடிவா, இறைவனுடைய அறிவுரையின் பக்கம் ஓடிவா, இறைவனுடைய அருளின் பக்கம் ஓடிவா. ஓட வேண்டிய இடம் அல்லாஹ்வின் பக்கம். அங்க இருப்பதுதான் நிரந்தரமானது. இது போலியான, உன்னை ஏமாற்றக்கூடிய ஒன்று. எத்தனை கோடிகள் நீ சம்பாதித்தாலும் உன்னை அடக்கம் பண்ணும் போது வெறும் உன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளேயும் போட போறது இல்ல. அங்க உள்ள போய் நீ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க போக வேண்டியதில்லை. இந்த உலகத்திலேயே நல்லது செய்வாய் என்று சொன்னால் அந்த கபருடைய வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். ஆனால் இந்த அற்பமான உலகத்திற்காக ஓடி ஓடி தேடுகிறார். நபிகளார் ஒரு அழகா சொன்னாங்க பாருங்க, இந்த உலகத்தினுடைய இன்பமும் ஆகிரத்தினுடைய இன்பமும் உங்களுடைய விரலை கடலின் உள்ளே நுழையுங்கள். அந்த தண்ணீர்ல இருந்து கையில எவ்வளவு ஒட்டி இருக்குன்னு பாருங்க. இதான் உலகத்தின் முழு இன்பம்னு சொன்னார். கடல் எவ்வளவு நீர் நிறைந்திருக்கு, இவை அனைத்தும் மறுமையினுடைய மொத்த இன்பங்கள். ஆனா நீ உலகத்தில எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொண்டாலும் உன்னுடைய விரலில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தண்ணீர், அதுக்கு தான் ஓடுறான். எதுக்கு ஓடி இருக்கணும்? உண்மையிலேயே இந்த கடல் அளவு இன்பம் இருக்குதே, அந்த சொர்க்கத்தின் பக்கம் ஓடி இருக்கணும். ஆனா ஓடல. அல்லாஹ் ஓட சொல்லுகிறான், சாரிவு இலா மக்ஃபிரத்தின் வ ஜன்னah, அவனுடைய மன்னிப்பின் பக்கமும் அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். சொர்க்கத்தை அடைவதற்கு உனக்கு என்னென்ன வழிகாட்டுதல் எல்லாம் இருக்குதோ அந்த வழிகாட்டுதலின் பக்கம் போ.